ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் காலை வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களோடு பேசுகிற வார்த்தை சங்கீதம் 41:1. சங்கீதம் 41:1. சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். ஆமென். என கருமையான சகோதரனே சகோதரியே, இந்த நாளிலும் இந்த வார்த்தை உங்களோடு பேசுகிறது அல்லவா? இந்த நாளிலும் சிறுமைப்பட்டவர்கள் எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள், அநேக பேர் இருக்கிறார்கள். ஆனால் நாம் சிறுமைப்பட்டவர்களை கண்ணோக்கி இருக்கிறோமா? அவர்கள் மேல் சிந்தை கொண்டிருக்கிறோமா? ஏசாயா 61:1 கர்த்தராகிய ஆண்டவர் என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவனுக்கு சுவிசேஷம் அறிவிக்கும், இருதய நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும் சிறுமைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் கற்றிருந்தவர்களை விடுதலை கூறவும் வந்திருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, ஒவ்வொரு நாளும் நாம் எத்தனையோ விதமான சிறுமைப்பட்டவர்களை நாம் சந்திக்கிறோம். ஆனால் நாம் அவர்கள் மேல் சிந்தை கொண்டிருக்கிறோமா? அவர்களுக்கு உதவி செய்திருக்கிறோமா? சற்று யோசித்து பாருங்கள். இந்த நாளிலும் நாம் எந்த நிலைமையில இருக்கோம்? வேதத்தை வாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம், செய்திகளை கேட்கிறோம். ஆனால் நாம் கர்த்தருடைய வார்த்தையில் உறுதியாய் நிலைத்திருக்கிறோமா? லூக்கா 10:30-37 வரை பார்க்கும் பொழுது இயேசு ஒரு சம்பவத்தை சொல்கிறார். ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போனான். கள்ளர் கையில் அகப்பட்டு கொண்டான். அவன் வஸ்திரங்களை உரிந்து அவனை காயப்படுத்தி அப்படியே போட்டு விட்டார்கள். தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அவனை கண்டு விலகி போனான். அடுத்தபடியாக ஒரு லேவியன் அவனை கண்டு விலகி போனான். பின்பு ஒரு சமாரியன் அவனை பார்த்து கண்டு பரிதாமுற்று காயங்களுக்கு எண்ணெயும் திராட்சரசத்தையும் வார்த்து காயத்தை கட்டி தன் சுய வாகனத்தில் ஏற்றி சத்திரத்தில் அவனை சேர்த்து, இவனை வைத்துக் கொள்ளுங்கள், நான் ஊருக்கு போகிறேன், மேலும் இதற்கு மேல் எதுவும் அதிகமாக செலவானால் நான் வந்து உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி வாக்குறுதி கொடுத்துட்டு போகிறான். அவனும் செய்கிறான். என கருமையானவர்களே, இந்த நாளிலும் வேத வசனத்தின் மூலமாக நாம் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் எத்தனையோ காரியங்களை நம் கண்முன்னாக பார்க்கிறோம். அவர்களை அசட்டை செய்து விடுகிறோம் அல்லவா? அவர்களை கண்டும் காணாமல் போய்விடுகிறோம் அல்லவா? உதவி செய்யாமல் போய்விடுகிறோம் அல்லவா? என கருமையானவர்களே, இந்த நாளில் உங்கள் குடும்பத்தின் மத்தியிலே, உங்கள் தெருக்களிலே, உங்கள் அண்டை வீட்டு பக்கத்திலே எத்தனையோ பேர் இப்படி இருக்கலாம். அவர்கள் மேல் சிறுமைப்பட்டவர்கள் சிந்தை கொண்டிருக்கிறீர்களா? அவர்களுக்கு உதவி செய்திருக்கிறீர்களா? அவர்களை அலட்சியப்படுத்திருக்கிறீர்களா? சற்று யோசித்து பாருங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 16:25-31 வரை பார்க்கும் பொழுது ஐஸ்வர்யவான் லாசரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். ஐஸ்வர்யவான் லாசருவின் வாசல் அருகே கிடந்தான். ஐஸ்வர்யவான் வாசல் அருகே லாசரு கிடந்தான். தரித்திரரை ஆண்டவர் பார்க்கிறார். லாசருவை இவன் கண்டுகொள்ளவே இல்லை. பருக்கள் நிறைந்தவனாக இருந்தான். ஐஸ்வர்யவானுக்கு எவ்வளவோ ஆஸ்திகள் இருந்தும் அவன் நாய்களுக்கு போடுகிற துணிக்கையை கொண்டுதான் லாசரு சாப்பிட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். அருமையானவர்களே, அந்த நாட்களில் குடும்பங்கள் ஒன்று சேர்ந்து இருந்தார்கள், கூட்டு குடும்பமாக இருந்தார்கள். அவன் சகோதரனாக இருந்திருக்கலாம், அதான் வாசலிலே இருந்தான். ஆனால் தன்னுடைய வீட்டிலிருந்து ஐஸ்வர்யவான் ஒரு சாப்பாடும் கொடுக்கவில்லை. நாய்களுக்கு போடுகிற துணிக்கையை தான் லாசரு சாப்பிட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். மேலும் அவன் உடம்பிலே பருக்களாக இருந்தது. அவன் ஐஸ்வர்யவான் கண்டுகொள்ளவே இல்லை. எவ்வளவோ ஆஸ்திகள் இருந்தும் லாசருவை பார்க்கவே இல்லை, அவனுக்கு உதவி செய்யவும் இல்லை. என கருமையானவர்களே, ஒரு நாள் லாசரு மரித்தான். தேவ தூதர்கள் அவனை தூக்கி சுமந்து ஆபிரகாமிட மடியிலே கொண்டு விட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, ஐஸ்வர்யான் மரித்த பொழுது அக்கடியிலே வேதனையிலும் கடந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த நாட்களில் நம் கண்ணெதிரே எத்தனை பேர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். உண்ண உணவின்றி, உடுக்க உடையின்றி, இருக்க இடமின்றி எத்தனையோ பேர் இருக்கலாம். நம் குடும்பத்தில் கூட இருக்கலாம், வறுமை நிலையில் இருக்கலாம். அவர்களை நாம் நினைத்திருக்கிறோமா? அவர்களுக்கு உதவி செய்கிறோமா? அவர்களுக்கு உண்ண உணவும் உடுக்க உடையும் கொடுத்திருக்கிறோமா? தயவு செய்து நீங்கள் யோசித்து பாருங்கள். ஒருவர் அவர்கள் உதவி கேட்டு வந்தால் அவர்களை திட்டி வழி அனுப்பிவிடுகிறோம் அல்லவா? உதவி செய்ய முடியாமல் அனுப்பிவிடுகிறோம் அல்லவா? எனக்கு ஆண்டவராய் கர்த்தர் அப்படிப்பட்டவர்களை பரலோக ராஜ்யத்தில் சேர்க்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது 1 சாமுவேல் 30 பார்க்கும் பொழுது தாவீதும் அவன் மனுஷரும் சிக்லாவுக்கு வந்து பார்த்த பொழுது அந்த தேசம் எரிந்து அக்ரினா சுட்டப்பட்டு இருந்தது. மேலும் அவருடைய மனைவிமார்கள், அவன் கூட இருந்த மனுஷருடைய மனைவிமார்கள், தாவீதுடைய மனைவிமார்கள், ஸ்திரீகள் எல்லோரையும் அவர் அமலேக்கியர் சிறைப்படுத்தி கொண்டு போய் விட்டார்கள்.
தாவீதும் அவனோடு கூட இருந்தவர்களும் அழுவதற்கு பலன் இல்லாமல் அழுதார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். தாவீது தன் தேவனாய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, அவன் திடப்படுத்தி கொண்டு அந்த தண்டை பிடிக்கலாமா, அவர்களை மீட்டுக் கொள்ளலாமா என்று சொல்லி ஆண்டவரிடம் கேட்டு போகும்போது ஒரு எகிப்தியனை கண்டு அவன் நோய்வாய்ப்பட்டு சாப்பிட பட்டினியாய் கிடந்து ரொம்ப அதிகமாக வேதனைப்பட்டு கொண்டிருக்கும் போது அந்த எகிப்தியனுக்கு அப்பமும் குடிக்க தண்ணீரும் கொடுத்து அவனை தேற்றுகிறான். அவன் உயிர் திரும்ப வந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தர் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறவர்கள், துக்கத்தில் இருக்கிறவர்கள், அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்திருக்கிறீர்களா? அவர்களுக்கு எந்த உதவினால் அவர்கள் நீங்கள் செய்வது உங்கள் கடமை என்று சொல்லி வேத வசனம் சொல்கிறது. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாள் ஆண்டவர் நீங்கள் கிறிஸ்துவுக்கு எதை செய்கிறீர்களோ அதை எனக்கே செய்கிறீர்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், வஸ்திரத்தை கொடுத்தீர்கள். சாப்பிட உணவில்லாமல் இருந்தேன், சாப்பிட ஆகாரம் கொடுத்தீர்கள். எப்போ செய்தீர்கள்? சிறீர்கள் எதை எனக்கு செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று ஆண்டவராய் கர்த்தர் சொல்லவில்லையா? எனக்கு அருமையானவர்களே, சற்று உங்களை யோசித்து பாருங்கள். இன்று நாம் ஆண்டவர் அளவில்லாமல் ஆசீர்வதித்திருக்கலாம். நீங்கள் கொடுக்க வேண்டிய சிறுமைப்பட்டவனுக்கு சிந்தையா இருங்கள், அவர்களுக்கு உதவி செய்யுங்கள், அவளுக்கு கொடுங்கள், அவளுக்கு எல்லா காரியங்களையும், அவர்களுக்கு கஷ்டப்படுற நேரங்களை தேவைகளை சந்திங்கள். இதுவே பரலோக ராஜ்யத்துக்கு வழிகாட்டுற பாதை என்று சொல்லி அறிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு சமாதானமும் உங்கள் குடும்பத்தில் ஆசீர்வாதமும் பெருகும். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களோடு பேசுவார். நீங்கள் இப்படி உதவி செய்யும் போது பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தமாவீர்கள். ஆண்டவர் உங்களை தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.